புதிய கட்சிகள் நிறையா திமுக எதிர்க்க வராங்க. அவங்க வெறும் அட்டை மாதிரி தான், சும்மா மெதுவாக தட்டுனாலே காணாமல் போயிடுவாங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அதான் மெதுவாக தட்டுறதை வந்து அவங்க புது கட்சி இல்லை, எல்லா கட்சியும் தட்டி பார்க்கலாமான்னு நினைக்கிறாங்க. அது தட்டணும்னு சொன்னால் திரும்பி எந்த அளவுக்கு வேகமாக அவங்கள அடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியாது. தேர்தல் காலத்தில் ஒன்றா பயணிக்க போகிற ஒரு சூழலில் அதிமுகவுக்கு அவங்களுக்குள்ள இந்த செங்கோட்டையனோட விவகாரம் பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. உங்களுடன் கூட்டணியில் இருக்காங்க ஆனால் அவங்க கூட நாங்கள் வந்து பாஜக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் செங்கோட்டையன் பிரஸ் மீட்டில் என்னை பாஜகவினர் அழைத்தார்கள், இணைந்து செயல்படுவதற்காக அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, கரெக்ட். அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் அதில் வந்து யார் அவரை அழைத்தார்கள், கட்சியில் அதிகாரப்பூர்வமாக யாராவது தொடர்பு கொண்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் வெளிப்படையாக சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அதிமுகவோட கட்சி விவகாரங்களில் தலையிடுறதுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டைரக்ஷனும் டெல்லியிலேருந்து அதுதான். அது அவங்களோட கட்சி, அவங்க நம்மளோட கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பலமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதா எங்களுக்கு கொடுக்கப்படுற தகவல். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திச்சதுக்கு அப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயகன் பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் ஒரு கவனம் செலுத்துறாரு, சினிமாவில் கவனம் செலுத்துறாரு? அந்த பாடல் சினிமா தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்குது. ஒன்னா சேரு, நம்பிக்கையுடன் சேரு அப்படிங்கிறது மைய அரசியலையும் சிலது பேசியிருக்காரு. எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான, எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள், லேதையா, ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கு. தேர்தல் நெருங்கக்கூடிய ஆமா பையாவா ஹிந்தியில வந்துடுச்சா? பையா இருக்கு, லேதையா இருக்கு, ஸ்நேகம் இருக்கு, எல்லாம் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு கலப்படம் சினிமா பாடல்கள் மூலமா மறுபடியும் வந்து சினிமா பாடலை வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒன்று புதுசு இல்லைங்க. இங்கே வந்து இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் வந்து நெடுங்காலம் வந்து ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல. ஆனால் எனக்கு என்னென்னா, திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுகிறவரே, திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும், எதுக்கு அதற்கென்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, இல்லை வந்து எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு ஒன்றா சேருங்கிறாரு, எல்லா பாஷையும் வேறு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் ஒன்றா யார் கூட சேர போகிறாரு? நன்றிங்க. சாயந்தரம் 4:30 மணிக்கு அங்கன்வாடி பூஜை வந்து இன்னைக்கு வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினரோட சேர்ந்து அங்கன்வாடி பூமி பூஜை போடுறோம். அங்கே வாங்க, உங்களுக்கு மற்ற அரசியல் கேள்வி இருந்தால் பதில். சாயந்தரம் 4:30 மணிக்கு நீங்கள் புளியகுளம் மாநகராட்சி பள்ளிக்கு வாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.